சூரியபிரகாசம். இப்போ ஆளுநர் 2023 ஆளுநர் உரை என்பது ஒரு சர்ச்சையாகவே பேசுபொருளாகி இருக்கிற சூழலில் கடந்த 2023 இப்போ இன்றைக்கு 26 அவர் கூடுதலாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு இருக்கார். அந்த குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டே நம்ம ஒரு பிம்பத்தை பார்க்குறோம்ல, இவ்வளவு மோசமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான கேள்விகளாக இருக்குது அவர் சொல்கிற டேட்டாஸ். நீங்கள் அதை குற்றச்சாட்டுகளாக பார்க்குறீங்க. ஆளுநர் ஒரு மாநிலத்தின் தந்தையை போன்றவர். அவர் இந்த சமுதாயத்தின் அரசினுடைய தலைமை அவர் தான். அரசினுடைய தலைமை அவர் பேரில் தான் அரசாங்கம் இயங்கும். ஜனநாயகத்தில் அசம்பிளி தான் சுப்ரீம். பட் இருந்தாலும் அந்த சுப்ரீமுக்கும் ஒரு சுப்ரீம் கமாண்டர் இருப்பார். அவர் கையெழுத்து போட்டால் தான் பை தி ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான் எல்லா ஜிஓஸுமே வரும். இதை அவர் இத்தனை குற்றச்சாட்டுகள் 12 அவர் அவுட் ஆஃப் த ஸ்கை எதுவும் பண்ணலையே. நீங்கள் ஒரு மாநில அரசு எப்போவுமே தவறான குற்றச்சாட்டுகள்னு ரகுபதி சொல்கிறார். தவறான குற்றச்சாட்டுகளுக்கு அப்போ ஆதாரத்தை தெரிவிக்கணும். வெறுமனே அவர் இத்தனை 20,000 பேர் போதையினால் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றாரு. 2,000 பேர் போதையினால் இறக்குறாங்கன்றாரு. ஸ்பெசிஃபிக்காக அவர் டேட்டாஸ் கொடுக்குறாரு. ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இது இல்லை நாங்கள் ஒன்று முயற்சி எல்லாருக்கும் சார், அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ந்து விட்டது. ஒரு பெண் அந்த அம்மா நடத்துகிற டீ கடையிலேருந்து வீட்டுக்கு போனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே அவங்க கொல்லப்படுறாங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு இருக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? ஆமாம், நாங்கள் எல்லாத்தையும் டிசிப்ளின் பண்ணியிருக்கோம், வி ஆர் டேக்கிங் சஃபிஷியன்ட் ஆக்ஷனு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதை சொல்லணுமே தவிர தமிழ்நாட்டில் 20,000 பேர் சாகவே இல்லை, தமிழ்நாட்டில் போதையினால் 2,000 பேர் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆளுநர் அக்கறையோடு நம்ம இப்போ பொதுநோக்கோட இதை பார்ப்போம். வேறு இதில் பாலிடிக்ஸே தேவையில்லை. நீங்கள் வெறுமனே தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கறத வாமிட் பண்ணுறது வேலை கவர்னருக்கு கிடையாது. அவர் அவருக்குன்னு சில கருத்துக்கள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? முதல்வரும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்வர் என்ன உரையை வாசிக்கணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு கவர்னர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் ஏதாவது, ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணோம்னா பண்ணிவிட்டு முதல் போக்கு இல்லாத சாதனைகளை சொல்கிற அதே கவர்னர் கவலையும் தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை தரணும். அதை விட்டுட்டு இல்லை இங்கே பாலாறும் தேனாரும் ஓடுது, இங்கே சாராய சாவுகளே கிடையாது, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கின்ற மாநிலம்னு கனிமொழி சொன்னது தப்பு. இங்கே குடியினால் யாருமே சாகலை, நாங்கள் தர அப்படியே அந்த 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படியே பொதுமக்கள் வீட்டுக்கு தான் டைரெக்டாக போகுது, டாஸ்மாக்கு போகிறதே கிடையாது அப்படின்ற நிலைமை இங்கே கிடையாது. அது கவர்மெண்ட் உண்மையை ஒத்துக்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில். இல்லை, ஆனால் மரபுப்படி அரசு தயாரித்து கொடுக்குற, அமைச்சர்கள் தயாரித்து கொடுக்குற அந்த உரையை அவர் வாசிக்கணும், அதுதான் வாசிக்கிறது அவருடைய கடமை அப்படிங்கிறாங்க. மரபுப்படி நீங்கள் பொய் சொல்லிகிட்டே இருப்பீங்க, அது எல்லாத்தையும் அவர் அப்படியே ஒத்துக்கணுமா? அவர் கவர்னரும் நீங்கள் பண்ணுற மோசடி வேலைக்கு அவரும் துணை போகணுமா? இதுக்கு முன்னாடி இந்த கவர்னரும் அதான செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்னரில் இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இல்லை சார். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு வெறும் அரசியல் விமர்சகராக தான் பார்க்குறேன். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. தற்சமயம் நான் ஒரு அரசியல் விமர்சகராக பார்க்குறேன். எனக்கு சமுதாய நோக்கத்தோடு பார்க்குறேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில்? போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்கா இல்லையா? கொலை பண்ணுறதை கூட வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு போதை கலாச்சாரம் ஆயிடுச்சா இல்லையா? திருவள்ளூரில் மா சுப்பிரமணியம் ஒரு கஞ்சா 1% இங்கே எதுவுமே கிடையாது, சுத்தமாக இது கல்டிவேஷனே கிடையாதுனாரு. நேற்று திருவள்ளூரில் மணவாள நகரில் போகிற ரோட்லேயே கஞ்சா செடியை பார்த்தாங்களா இல்லையா? நீங்கள் ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும்னு சொன்னால், கவர்னரோட மோதல் போக கையெழுத்து. ஏன்னா கவர்னர் அவர் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பிரசிடென்ட்டு. அவருக்கு தர வேண்டிய மரியாதை தரணும். அவர் நீங்கள் இல்லாததெல்லாம் சொல்லி எலெக்ஷன் இயரில் இங்கே நல்லாட்சி தராரு ஸ்டாலின், இங்கே வேலை இல்லாத திண்டாட்டமே கிடையாது, எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் கவர்னரோட கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண இதை படித்து பாருங்கள், உரையை பாருங்கள். எல்லாமே சொல் அலங்காரம் தான். எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? சாதா ஒரு துப்புரவு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த குற்றச்சாட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக வேலைக்கு செல்கிற பெண்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நிறைய வளர்ச்சி பாதையில் இருக்குது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறான குற்றச்சாட்டுகள். இது இப்போது கிடையாது, இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் பெண்கள் அதிகமாக கிடையாது. தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் பெண்கள் வேலைக்கு போகிறது, சுய வியாபாரம் பண்ணுறதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்த ஒரு இது. அதனால் திமுக அரசு தான் வேலை கொடுத்ததெல்லாம் சும்மா அம்பக்குது.
அதெல்லாம் வந்து உண்மைக்கு மாறானது. அவர் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் மகளிர் உரிமை தொகை நீங்க மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் தரீங்க. அந்த மகளிரோட குடும்ப ஆண் உறுப்பினர்கள் கிட்ட இருந்து நீங்க மாசத்துக்கு 10,000 ரூபாய் வந்து டாஸ்மாக் மூலமா புடுங்குறீங்களே, 9,000 ரூபாய் மைனஸாக தானே போகுது. நீங்கள் எல்லாத்தையும் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து அந்த சுமையை வந்து யார் பேரில் திணிக்கிறீங்க? நீங்கள் பொதுமக்கள் பேரில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏறுது. பஸ்ஸஸை ஃப்ரீயாக விட்டால் போதுமா சார்? வெறும் அது பஸ்ஸஸில் ஃப்ரீயாக போயிட்டு சாப்பிட முடியுமா? வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட போதை கலாச்சாரத்தினால ஏதாவது ஒரு பெண்மணி வந்து குடும்ப தலைவி வந்து வீட்டில் போதையினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பெண்மணி நிம்மதியாக இருக்காங்களா? அந்த குழந்தைங்க நிம்மதியாக இருக்காங்களா? மொத்த வாழ்வையும் உங்களோட டாஸ்மாகை வச்சு நீங்கள் சூறையாடிட்டு நாங்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் தரோம், அந்த 1000 ரூபாவில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்? நீங்கள் வந்து உங்களோட சாதனைகளை சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இப்போ சாகும்போது சங்கரான்ற மாதிரி. இப்போ கடைசியாக 5வது வருஷம் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறார் ஓப்பன் கோர்ட்டில் February 1 வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வருது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்போ நீங்கள் இதோட ரிசல்ட் என்ன? எல்லா திட்டங்களும் பேப்பரில் தானே சார் இருக்குது. அது எங்கே பெருசலோட் ஆச்சு ஏழைகளுக்கு? சரி, தொடர்ந்து பேசும். சூரியபிரகாசம் நீங்கள் குறுக்கிட்டீங்க. எதிர்கட்சிகள் சொல்லியும் பயன் இல்லை அப்படிங்கிறீங்களா? ரிசல்ட்டு அப்படின்னு நீங்கள் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டு கலவாணியாக இருக்கும்போது நீங்கள் என்ன இந்த சொசைட்டியில் எதிர்பார்க்க முடியும்? பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே உங்கள் பார்வையிலே விஜய் வந்து தான் எல்லாம் சரி பண்ண போகிறாரு. ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு தூய மனிதர் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து ஒரு 300 கோடி ரூபாய் வருஷத்து வருமானத்தை செலவு பண்ணி தியாகம் பண்ணிட்டு வராரு. மக்கள் அவர் பேரில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கே சொன்னார் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்தால் ஏடிஎம்கேவை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கேவை ஃபாஸ்ட் மிஸ்டீட்டில் பண்ண தப்புல இருந்து அப்படி தானே இருக்குது. யாரையும் வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வரும்போது என்ன சொல்லுது? சரி, இன்னொரு விஷயத்தையும் திரு சோமு குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதான், அப்படியே ஏற்றுக்கிறேன், ஆனால் அதை ஆளுநர் சொல்லக்கூடாது அப்படின்னு. யாருமே சொல்லாத ஒரு பட்சத்தில் ஆளுநர் சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்குங்கிற நிலையில் ஆளுநர் பத்திரிகையாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள், சிறையில் தள்ளப்படுகிறார்கள். இங்கே கருத்து சுதந்திரன்றது 199% கிடையாது. அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு மாத்திரம் குரல் மாத்திரம்தான் இங்கே ஒழிக்கணுன்ட்டு இந்த திமுக அரசு நினைக்கிது. அதோட வெளிப்பாடுகள் தான் வந்து நம்ம பார்க்குறோம். எத்தனை பத்திரிகையாளர்களை ட்ரைவல் இது யாராவது ஒருத்தர் ட்வீட் போட்டாங்கன்னா இம்மிடியட்டாக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு பெயிலே கிடைக்காத பார்க்குறது. அந்த மாதிரி தான் டிஎம்கே வந்து அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுதே தவிர, ஆளுநர் வந்து ஒரு தந்தை, நான் முதலே சொன்ன தந்தை ஸ்தானத்துலேருந்து சொல்கிறார். அதை ஒரு அறிகுறியாக ஏற்றுக்கிட்டதுன்னா சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் போது சொல்லுங்களேன், ஆளுநர் சொன்னது அத்தனையும் தப்பு, இதுதான் டேட்டா, அதனால் வந்து ஆளுநர் உரைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க மாட்டோம், எங்களுடைய உரைக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவிப்போன்னு முதலமைச்சர் ஒரு உரையை சாத்திட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு சார் உங்களுக்கு அங்கே வந்து பானையில் ஒன்றுமே இல்லை சார், அதில் வந்து அகப்பையில் வரமாட்டேங்குது, அதுதான் மிச்சனை. நீங்கள் மக்கள் வந்து ஏன் சார் திடீர்னு வந்து ஒரு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பணும், மக்கள் ஒரு மாற்றத்தை தரணும்னு சொல்லி ஏன் சார் ஒரு இளம் தலைவர் பின்னாடி ஓடுறாங்க? நீங்கள் அவரையாவது சரி, நீங்கள் வந்து சொன்னீங்க கருத்து தெரிவிக்கிறத அவர் ட்ரை பண்ணும்போது அவருக்கு எத்தனை இடர்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ இடர்பாடுகளே அவர் சந்திக்கின்றார். என்ன இடர்பாடு? அவர் தானே களத்துக்கு வரமாட்டேங்கிறார். எந்த இடத்துல அவருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? அவர் ரெடியா இருக்காரு. எந்த பர்மிஷன் கொடுத்தீங்க? ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த வழக்கை நடத்தினேன். ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப தாமதமா அந்த கூட்டத்துக்கு அந்த இல்ல நீங்க திருப்பி அந்த தவறான குற்றம் அந்த இடத்துக்கு தாமதம் வர்றாரு. ஆனா அங்க இருந்து போறதுக்கு மட்டும் மிக விரைவா போயிடுறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 4ல இருந்து 10, ஸ்பெசிஃபிக்கா ரைட்டிங்ல எஸ்பி கொடுத்த டைம் 4ல இருந்து 10. சரி, ஏன்னா அவர் 5 மணிக்கு வந்தாரு. ரைட், நம்ம விவாதம் வேற திசையை நோக்கி போகுது, நிறைய பேச வேண்டியது பேசுவோம். அந்த குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு காரணம் அவர்தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு, உண்மை வந்துற போது யார் மேல குற்றச்சாட்டு உண்மை வந்துற போது தமிழ்நாடு சார்ந்து இப்ப ஆளுநர் எழுப்பி இருக்கிற கேள்விகள் தமிழ் நியாயமானது. அவர் தமிழக மக்களின் மனசாட்சியா அவர் ஒழிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க பதில் சொல்லிட்டு போங்க சார். நீங்க வந்து இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது என்னன்னா நான் இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு அரசோ திமுகவோ பதில் சொல்லாம தவிர்த்து திசை அதுதான் இப்ப இதுதான் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க அவ்வளவுதான். ஆமா, இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ஆளுநர் பேர்ல மொத்த பழியும் போட்டு ஒரு ஆளுநர் அவர் என்ன செய்ய போறாரு, இன்னைக்கு பேசிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் ஒரு தனியான அவருக்கு வாய்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. வந்து சொன்னார், அவளை மனக்குமுறலை வெளிப்படுத்தினார், அதோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் மக்கள் மனசை வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை ஓட்டின சார்.
அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க ஜனங்க. எங்கே பார்த்தாலும் சாராய கொடுமை, எங்கே பார்த்தாலும் வந்து இல்லை தமிழக இளைஞர்களின் வாழ்வு சூறையாடப்பட்டிருக்கு இந்த சாராய வியாபாரத்தினால. எதிர்கால தலைமுறையே கேள்விக்குறியா இருக்கு. எதிர்கால தலைமுறை கேள்விக்குறி இல்லை, ஒன்றுமே கிடையாது. சரி சரி. சோமு 35 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் தான் சொல்கிறாங்களே தவிர உருவாக்கிட்டோம்னு எங்கேயுமே சொல்ல காணும். ஆமா, ஸ்கூல்ஸு கிடையாது பசங்களுக்கு. எத்தனை என்ன இருக்கு, அவங்க ஸ்டாண்டர்டை போய் பாருங்க. ஸ்கூல் எந்த குழந்தையாவது வந்து போனால் தலை மேலே அப்படியே தலை கொட்டி குழந்தைங்களுக்கு தலையில தான் அடிபடுது. அதனால என்ன சார் நீங்கள் ஒரு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை நீங்கள் தரமாட்டேங்க. எல்லாமே வந்து 4 லட்சம் கோடி வந்து 5 லட்சம் கோடி கடன் வந்து 9 லட்சம் ஆச்சு. அடுத்த வருஷம் 10,40,000 கோடி ஆக போகுது. அதில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு 4 கோடி கடன் வாங்குற கடன்லாம் வந்து யாரோட பேக்கெட்டுக்கோ போயின்னு இருக்கு சார். பொதுமக்கள் அது ரீச் ஆகல. அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட அர்த்தம். சூரியபிரகாசம் சார், இப்போ ஊழவு குற்றச்சாட்டுகள் நம்ம தொடர்ந்து எல்லாருமே பேசியிருக்கோம். இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை ஆளுநர் சொன்னால்தான் கூடுதல் அழுத்தம் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வர்றப்ப, இப்போ எதிர்க்கட்சிகள் சரியான ரோல் எடுக்கலையாங்கிறப்ப நீங்கள் இல்லை அப்படிங்கிறது சொல்றீங்க. ஆளுநர் சொன்னாதான் நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கை இருக்குமா? நிறைய கருத்து நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்துட்டு உடனே வந்து ஆளுநர் பேரில் மற்ற பழியும் போட்டு அவர் வந்து மத்திய அரசின் ஏஜென்ட்னு பழிய போட்டுருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பராசக்தி படம் வந்து 9ஆம் தேதி வரணும்னு சொல்லி மத்திய அரசோட கள்ள உறவை வச்சு பின்னாடி பக்கம் கையை கொடுத்து உங்கள் படத்தை கொண்டாந்து வெளில தாரீங்க. அதே இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் சென்சார் போர்டு அதுக்கு அனுமதி கொடுத்து அந்த படம் அதுதான் நான் சொல்றேன் கள்ள உறவுட்டு. ஜனநாயகன் படத்துக்கு நீங்க கோர்ட்ல சொன்னதை நீங்க ஜனநாயகன் குரலா நீங்க ஒலிக்கிறீங்க. ஜனநாயகன் குரலா நீங்க ஒலிக்கிறீங்க. ஜனநாயகனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல மறு ஆய்வுக்கு நீங்க அமைதியா இருந்திருந்தாலே அத வந்து கோர்ட்டுக்கு போனதுனாலதான் அந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் கொடுக்க முடியலங்கிறது தெரியுது. ஆனால் இல்ல நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இல்ல உங்க கருத்துக்கு ஜனநாயகம் என்கிற திரைப்படத்துக்குள்ள அது முடிக்க வேண்டாம், நேரத்தை வீணடிச்சிட வேண்டாம். இல்ல 23ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எந்த வித இதுவும் கிடையாதுன்னு சொல்லி இவங்க வந்து கோர்ட் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு அவசரமா இன்னைக்கு கோர்ட்ல வந்த இது நியூஸ் தான். அதனால வந்து என்னுடைய கேள்வி நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க அந்த படத்தை வந்து வெளியில வந்து குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து கமர்ஷியல் இது பண்ண உங்க வியாபாரம் படுத்துறன்னு சொல்லி பொங்கலுக்கு வேற படமே இல்ல அறுவடை பண்ண. சரி, அந்த படத்துல ரெண்டு வணிக போட்டியாளர்களோட பிரச்சனை சார். அது நம்ம பிரச்சனை இல்ல. ரெண்டு வணிக திரை வணிக போட்டியாளர்கள் அவங்க பிரச்சனை. இப்ப நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். நானும் சப்ஜெக்ட் தான் வரேன். கவர்னர் வந்து பணம் வந்து வாங்கி தரது அதை வந்து பயன்படுத்தின சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்றீங்களே. நீங்க ஏன் வந்து இந்த பராசக்தி படத்துக்கு காட்டின அக்கறை அதே இன்ஃப்ளூயன்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி இந்த மக்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்றீங்களே, அந்த பணத்தை வாங்க வேண்டியதானே? எது கேள்வி அதான் நான் கேட்க வந்தேன். பேசப்பட வேண்டிய இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பேசணும்ல, ரொம்ப நேரமா பேசணும். நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. 20,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பற்றதா நிலையா இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பற்றதா நிலையா இருக்கட்டும், பள்ளி கல்வி உயர்கல்வியில் மோசமா இருக்குது, தொழில்துறை, இதெல்லாம் பேசணும்ல. இதையெல்லாம் பேசாம தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் அரசு முதல்ல ஆளுநர் வந்து அரசமைப்பு சட்டத்தை மீறி நடக்கிறாருன்னு ஒரு தோற்றத்தை மீண்டும் ஏற்படுத்திட்டு என்னைக்காவது வந்து சபாநாயகர் வந்து ஆளுநர் வந்து இப்படிதான் பேசணும்னு சொல்லி முதல்ல அவர் உள்ள நுழையும் போது வார்னிங் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இன்டைரக்ட் வார்னிங், டைரக்ட் வார்னிங் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆளுநர் மரபை மீறக்கூடாது. ஆளுநர் இன்றைக்கு அவையில திட்டமிட்டு அவமதிக்கப்பட்டார். கண்டிப்பா அதுல என்ன சந்தேகம்? ஆளுநர் திட்டமிட்டு அவமதிக்கப்பட்டார். ஆளுநர் வந்து மக்களின் மனசாட்சியாக இந்த ஒரு விஷயத்துல தான், நான் மீதி விஷயத்துல எல்லாம் ஆளுநர் பேர்ல எனக்கு மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல சமுதாயத்தில் இன்னைக்கு பிரசன்டே தமிழ்நாடு வந்து எதனால வந்து உயிருக்கு உடைமைக்கு எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. அதான் அவர் சொல்றாரு. பேச வேண்டிய பிரச்சனையை தவிர்த்துட்டாங்க. 100% தவிர்த்துட்டாங்க. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.